ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் யார் என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ என் விளாக்குள்ளே போடுவோம். இதுதான் தாமன் பொத்தானிக்கு போங்க. இதுக்குள்ளே போடணுன்னா நம்ம டிக்கெட் வாங்கி ஆகணும். சலுகையாக திருப்பி காசு டிக்கெட் வாங்கி ஆகணும். காடி போகிறதுக்கு 5 வழி, ஆள் போகிறதுக்கு 1 வழி. இதான் அதோட மேப்பு. இவங்க தான் ஃபேக் டோரா. எங்கே புடி பேக்? இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? தம்மன் பொத்தானிக்கு கார்டன் உள்ளே போகணும். காசு கட்டணும். ஃப்ரீயில் தருமா? போ போ போ. குரங்குலாம் இருக்கு. குரங்கு நிறைய இருக்கு. ஒன்றும் இல்லை, நிறைய இருக்கு. இறக்கிக்கிட்டே இருக்குங்க பாட்டுக்குன்னு. இன்னொரு குரங்கு நடந்து போகுது முன்னுக்கு. குரங்கு செய்யுங்க. குரங்கு எப்படி தெரியுதா? மனசு குரங்கு. இந்த காலத்தில் மனசு குரங்கு பார்க்க கஷ்டம். இந்த முன்னுக்கு நடந்து போகுது. இந்த வெயிலாக இருக்குது தானே, ஆனால் உண்மையிலே சுடலை. அப்படியே கூலிங்காக இருக்குது. ஏன் தெரியுமா? ஃபுல்லாக சுற்றி மரம் இருக்குது. உங்கள் இடத்துல இந்த மாதிரி மரம்லாம் இருக்கா? இருந்துச்சுன்னா யூ ஆர் லக்கி. சரி, நம்ம போவோம். ஓகே, இங்கே ஒரு 3 இடம் இருக்குது. 3 இடமா? 1 2 3 4 5 பிளேஸ் இருக்குது. இப்படி மேலே போகணும். இப்படி மேலே போகணும். அப்போ தான் தெரியும். நம்ம மேலே போவோம். ஏறாவது மணிக்கு வாந்திலாம் எடுக்கிற நடிக்கும். மேலே போகணும், மேலே போகணும். நான் குருவி சத்தத்தை வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாம்பு அதுன்னு கேட்குற கேள்வி. பேம்பு தாண்டி அது. ஹைக்கிங் போனீங்கன்னா கூட்டமாக போகிறது நல்லது தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் வ்ளாக் செய்ய போகிறீங்கன்னா கூட்டமாக போகாதீங்க. தனியாக போங்க. இல்லைன்னா முடிஞ்சு உங்கள் வீடியோ பேர்ன் ஆயிடும். பேசாம இரு, குருவி சத்தம் கேக்குது. காட்டுக்கு வந்தா நம்ம ஹீலிங் பண்ணோம். அது என்ன ஹீலிங் தெரப்பி இருக்குன்னா, இந்த குருவி சத்தம் கேட்குறது தான். இந்த குரங்கு குட்டி எல்லாம் குட்டி சுத்தாதீங்க. இந்த மரம் பாருங்க, இலெல்லாம் நல்லா பெருசாக இருக்கு. மா இல்லடி, ஐயோ இந்த போட்டிருக்கு. சரி, சுமத்ரா, சமஞ்சம், மலேசியா, தான் சிங்கப்பூர். ஆனால் இலை ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பெருசாக. ஓகே, போவோம். மணி இப்போ 10. எத்தனை? 3 தெரியுது. நம்ம சொன்னீங்க இங்கே இருக்காரு. யாரு சொன்னா? சன்னு சூரிய சன்னு 3 யாரு சொன்னா? மீட் பண்ணிக்க மாட்டாங்க. பார்த்தீங்க தானே, மீட் பண்ணிக்கிட்டாங்க. அம்மாவே உருட்டோம், உருட்டோம். படத்தில் பார்க்க குட்டை கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. ஆனால் குட்டை தான் சொல்லி காட்டிட்டாங்க. கிளை நினாசியா பயலுங்க எங்கேயோ இருக்கானுங்க, அலறானுங்க. குரங்கா? இதோ இங்கே இருக்கு குரங்கு. ஓ,
ஓடுறான் இல்லைடா. டேய் குட்டையை போய் கிட்ட பார்ப்போம். கிட்டையன்ட்டான் பாருங்க. டேய் அட்டாக் பண்ணிடாதானே. சுத்தமாகவே இல்லை தண்ணி சுத்தமாகவே இல்லை. மேலே போய் பார்ப்போம். மேலே இருக்க எனக்கு வந்து வெளியாகி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஒரு 200 மீட்டருக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம திருப்பி நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். ஏய் நீ எவ்வளோ கச்சோ பண்ணாத. பார்த்தீங்களா மலைப்பகுதி லைக் அங்கே ஹீலிங் பண்ணுற இடம். இப்படி மேலே போகலாம், இப்படி கீழே போகலாம். நம்ம முதல் மேப்பை பார்ப்போம். போவோம், எல்லாம் ஒரு பாதை தானே. ரஜா வாக். ரஜா வாக் தான் வந்து இந்த மேலே நடந்து போகிறது போல். நம்ம ரஜா வாக் போகுமா இல்லை கீழே போகுமா? சொல்லு. நம்ம ரஜா வாக்கில் நடக்கிறோம். எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலி ரொம்ப டயர்ட் தெரியுமா. ஆனால் இருந்தாலும் காலத்துக்கு இறங்கிட்டேன். அவங்க தான் காலையில் என்னை எழுப்பி விட்டாங்க. நான் காலையில் ஹைக்கிங்லாம் போக மாட்டேன், நான் எப்போது லேட்டாக தான் போவேன். இன்றைக்கி வெள்ளனே வந்துட்டேன். ஒரு விஷயத்தை காட்டுறோம். இங்கே பாருங்க, நிழல் தெரியுது. சிராயா அதோட சொப்பு வச்சுருக்காங்க, அந்த இலையோட சொப்பு. அப்படியே ஒரு 4-5 வச்சுருக்காங்க போல். அட நடந்து போவோம். நிறைய இலைய வச்சுருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் கிரியேட்டிவாக யோசிச்சுருக்காங்க. டின்னர் ரெசார்ட் வாக். தண்ணி கூட வந்து போட்டிருக்காங்க. எதுக்குள்ள பொறுத்து ஜென்னி? அதான் நம்ம ஈஸ்டில் போகிறோம். இந்த மாதிரி நிறைய மரம்லாம் இருக்குது, கற்றுக்கோங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து இந்த இடத்துலாம் சுற்றி பாருங்கள். கேரளா யார் யார் இருக்கீங்களோ இதெல்லாம் வாங்க. அழகாக கட்டியிருக்காங்க, சேஃப்டியும் இருக்குது. இந்த புது புது மரத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. எப்போதும் நம்ம டவுன்லேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து காடி அதோட லோ பேட்டரியாக வச்சுக்காதீங்க. எப்போதும் நம்ம வந்து காடியோட புகை, லோரியோட புகை அதே தான் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி காட்டுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து நல்லா மூச்சுலாம் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு லங்ஸ்லாம் நல்லா கிளியராக இருக்கும், கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். பாருங்க, இந்த மரம்லாம் நல்லா பெருசாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு ப்ரீதிங்கே டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் வெளியே மூச்சு இழுக்கிறதும் இங்கே இழுக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும், சேமாக இருக்காது. சும்மா வாங்க, உங்கள் ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். எனக்கே மூச்சு வாங்குதுன்னா நம்ம இந்த மாதிரி இப்போ ஆக்டிவாக இல்லை, அதனால தான் நான் திருப்பி பேக் டு ஆக்ஷன். அதுக்கு அதில் இப்போ ஒரு ஜோக்கிங் போனோன்னா எல்லாம் முடிஞ்சிடும்.
சும்மா இருக்காதீங்க தெரியுமா, நீங்களும் இறங்கி வாங்க. அப்படி கூலிங்காக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, யோக்கா இருக்குது. அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ஃபோட்டோ எடுக்கணும்னா இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும், இப்படி எடுத்தால் நல்லா இருக்காது. ஏன்னா இப்படி எடுத்தால் தான் அந்த செடி அழகாக தெரியும். சாவலா சாவலா ஓ, இன்னும் போய் பார்ப்போம். நிறைய இடம் இருக்குது, சுற்றி முற்றி பார்ப்போம். அவன் தூக்கிட்டு இறங்கிட்டாங்க கிம்பிளோட. ஓ, சுற்றி பார்ப்போம். பாருங்க இயற்கையோட அழகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த மரத்தோட பேர் என்னது? ஜோத்தா நிச்சா மாமாமா. சாரி, நான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதால எனக்கு மலேசிய இங்கிலீஷ்லாம் தெரியாது. கோச்சிக்காதீங்க. ஓ, எழுதிருக்கா? ஓகேலா. பாயோ பாயோ டவுன் பாயோ. பெம்பு ஜென்னி, பெம்பு ஜென்னி. இதில் பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிட முடியாது, ஏன்னா அப்படிதான். ஓகே, நம்ம இது ஏற்றணும். என்ன வாக்கு? ரஜா வாக்கில் ஏறணும்ல. ரஜா வாக்கு எக்ஸ்டெந்து ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வரோம், அவ்வளோதான். ஆனால் ஒரு அளவு பெரிய ரவுண்டு தான். நினைக்கிற ஒரு 500 மீட்டர் இருக்குமா? 500 மீட்டர் தூரம் தான். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். ஏதோ திருப்பி இப்போ வெளியாக வரும். ஐயோ, நான் வீடு எடுக்கலாம் அவனு. அவ்வளோதான். பாருங்க, நம்ம இப்படி ஆரம்பித்தோம், அப்படியே சுற்றி இதில் வந்துட்டோம். ஆனால் இந்த சுற்று வந்து கொஞ்சம் பெரிய சுற்று தான். இப்போ நம்ம திருப்பி கீழே போவோம். ஓகே, டென்னி ராசாலேருந்து வெளியே ஆகிட்டோம். ஓ சாரி, டென்னாய். ஷீ இஸ் மை கரெக்ஷன், ஆட்டோ கரெக்ஷன். நினச்சி தப்பாக சொன்னேன், என்றைக்குமே கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஆள் என்றைக்குமே இருக்கணும் எல்லாத்துக்கும். அப்போ தான் லைஃப்பில் நம்ம கரெக்டாக ஆக முடியும். அட்டை வச்சிலாம் வர்க் இருக்குதுல. தந்தா நீ தந்தா ஆடி. ஓடிக்கிறே சொந்தக்காரலா. அப்படியே நேரம் நடந்து போவோம். அவங்க எப்போதான் எனக்கு 3 பூ பறிச்சு எடுத்து வராங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் தூரம் தான் போனாங்க. நான் தப்பாக சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ. என்ன சொன்னீங்க? நான் பூக்கு பதிலாக 3ன்ட்டேன். அதை சொன்னேன், கொஞ்சம் தூரம் தான் போனேன், நான் தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. தப்பாக பேச ஆரம்பிச்சுன்னா குறைக்கு இல்லாமல், அப்போ நீ பக்கத்தில் வந்து கரெக்டாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்படி அது என்னது? குட்டை. ஆனால் குட்டையில் வந்து டேய், என்கிட்ட சாப்பாடுலாம் இல்லடா, வந்து தூக்கிடாத. ஏன் நமக்கு முன்னுக்கு ஓடி வரான்? சீலாப்பா இறங்கிடக்கூடாது, கன்ஃபார்ம் கீழே தண்ணி இருக்கும். இறங்குனா சம்பவம். அங்கே பாருங்க, இது இருக்குது, மோட்டர் இருக்குது. மோட்டர்னா தண்ணி இழுக்கிற மோட்டரு. இறங்கணும், தண்ணியில் பூந்துருவோம். என்ன அப்படி ஸ்லோவாக நடந்து போகிறான்? ஓடிட்டான். ஓகே, நம்ம நேரம் நடந்து போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓகே, அதான் இத்தனை இடம் இருக்கு. நம்ம எந்த சைடு போகலாம்?
லெஃப்டா ரைட்டா? அங்கேயா? ஓகே. பல்மாவா? பல்மா. ஓ இதெல்லாம் பல்மா மரம். ஓகே. இதுல போறோம். செம்பனை. செம்பனை. இங்க ஒரு குட்டை இருக்கு. கிட்ட போய் பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு. ஓ ஐயோ லோட்டஸ் இருக்கு, ஆனா வளரல இன்னும். ஆமா இங்க போயிட்டு நிறைய இருக்கு. நிறைய குட்டி குட்டி மீன்லாம் இருக்கு, ஓட்டானுங்கெல்லாம். அதான் இன்னும் வரல. ஏன்னா நெகில் இருக்குல்ல கொஞ்சம். ஓகே மிக நடந்து அழகா இருக்கு. கொலக்ஸி ஜிம்னூஸ் போமாவா? இந்த மேலே போய் பார்ப்போம். திறந்துருக்குடி. ஃபாரஸ்ட் ஸ்கைவாக் ஜிந்தாஸ் ரீம்பா. காதில் கொசுலாம் பூந்து ஓடுது. குழவி கட்டுக்குள்ளே வந்து இதெல்லாம் நம்ம பார்த்தான். குழவி முசுடுலாம் காத்துல எப்போதும் பார்க்குறது. அந்த குழவி டேஞ்சரஸ். ஐயோ இந்த வார்த்தை பேசிட்டேன், ஆபத்து. ஓ இதை பற்றி முதல்ல நம்ம பார்க்கவே இல்லை தானே, அங்கே போடல தானே. ஓகே போய் பார்ப்போம். ஓ எவ்வளோ? 15 வெள்ளி ஒரு ஆளுக்கு. நீ வந்து ஸ்டூடெண்ட் தானே? சும்மாவே நம்ம வந்து ஸ்கை வாக் போக போகிறோம். ஸ்கை வாக்கில் போகணுன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம். அது எவ்வளோன்னா பெரிய ஆளுக்கு வந்து 15 வெள்ளி, ஐசி இருந்தால் 15 வெள்ளி, ஐசி இல்லைன்னா 40 வெள்ளி. அதாவது ஃபாரினருக்கு 40 வெள்ளி, ஒரு ஆளுக்கு 15 வெள்ளி. இப்படி தான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணோம். மக்கா ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபில்அப் பண்ணி முடிச்சோன்னா நம்ம உள்ளே இறங்குறோம். எல்லாமே ஓகே. இப்போ இந்த 50 மீட்டர் மேலே ஏற முடியாது. ஏன் ஏற முடியாதுன்னா நிறைய பேர் க்ரௌடாக இருக்காங்களாம். ஸோ இது லிமிட்டட் ஆள் தான் ஏற முடியுமா. அதனால் இப்போ நான் பூந்தேன்னா என்னால் மித்ததெல்லாம் சுற்றி பார்க்க முடியும், ஆனால் இது மட்டும் சுற்றி பார்க்க முடியாது. இதுதான் இன்னும் உயரமாக இருக்கும். அப்போ நம்ம இப்போ பூந்தா ரூகி இன்னும் கொஞ்ச நேரம் சென்று போடணும். அதாவது இன்னொரு 40 நிமிஷம் சென்று போடணும். அப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி வருவோம். திருப்பி வந்தால் தான் நம்ம ஊற முடியும், இல்லைன்னா முடியாது, கஷ்டம். வர்றேன்டா உனக்கு. வெளியாயிட்டோம். இப்போ நம்ம ஸ்டக் ஆகிட்டோம். இப்படி போனால் நம்ம இதுக்கு பாதை இல்லை, நம்ம இப்படி சுற்றிட்டு திருப்பி போகணும். அதான் அங்கேருந்து இறங்கி நான் இப்படி வந்துட்டேன். அதாவது அங்கேருந்து இறங்கி இப்படி வந்துட்டேன் நான். இங்கே வாஷ்ரூம் தான் இருக்குது, நம்ம அப்படி போகணும். அப்படி போனால் தான் போக முடியும். ஓகே இதுக்குள்ளே போடுறோம். எல்லாமே டேட்டிங் ஸ்பாட் தான். ஃபேமிலி கூட வரலாம், ஃபேமிலியோட கூட வரலாம். டேட்டிங் ஸ்பாட் தான். ஆனால் இந்த மூஞ்சிக்கெல்லாம் டேட்டிங் பண்ண முடியாது.
What do you mean? அவா சும்மா போய் டேட்டிங் பண்ணிட்டு வருவோம். காதலினும் தேவெழுதி காத்திருந்த மாணவன் தான். டேட்டிங் முடிஞ்சு அவ்வளோதான் நம்ம டேட்டிங். ஆடு ஆடி ஆடி முடிஞ்சு. பாய். மழைக்கால உன் வீடு இப்படி தான் செஞ்சுருக்காங்க. கிளாந்தானில் ஒரு தாத்தா வந்து வீட்டுக்கு கீழே இந்த மாதிரி தோம்பெல்லாம் வச்சு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏன் ஃபிக்ஸ் பண்ணாருன்னா கிளாந்தானில் சும்மா சும்மா வெள்ளம் ஏறும். இப்போ அது ஃபிக்ஸ் பண்ணனால அவருக்கு வெள்ளம் ஏறிச்சுன்னா அவரோட வீடு மேலே ஏறிடும். ஸோ அவர் வீடு வெள்ளத்தில் மூழ்காது, வெள்ளத்து மேலே இருக்கும். அப்புறம் வெள்ளம் இறங்கினோன்னே திருப்பி இறங்கிடும். அவ்வளோ அழகாக செட்டிங் பண்ணி வச்சுருக்காரு. அதே கான்செப்டில் தான் இங்கேயும் செஞ்சு வச்சுருக்காங்க. நினைக்கிறேன் இதை எடுத்து நம்ம அங்கே விடலாம் போல் தண்ணிக்குள்ளே. ஆனால் எனக்கு தெரிலலா செய்வாங்களா இல்லையான்னு. தண்ணிக்குள்ளே போறியா? ஏன் அப்படி உட்காந்துருக்கா? தள்ளி விடுவா? சும்மாவே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் பாதி தூரம் தான் போனோம். அங்கே உட்காந்துன்னா நான் தூங்கிட்டேன். திருப்பி ஏஞ்சி இப்போ மேலே போகிற மணி ஆச்சு. வந்துட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலான்னு. ஆனால் ஒரு ரவுண்டு ஒன்றுமே இல்லை. அங்கே எல்லாமே அதே தான். இங்கே என்ன இருக்கோ அதுதான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம மேலே போவோம். மேலே போய்ட்டு நம்ம வீடியோ எடுப்போம். டிக்கெட் கிடச்சிருச்சு. உள்ளே போகிறோம். Sorry? Oh 12, dia start setengah jam. 12 sampai 12.30 sampai 12.40. Nanti kita lagi kita masih ada lagi shopping. உள்ளே போகிறோம். இது ஒரு ஆளுக்கு 5 வழி. இப்போ நம்ம 50 மீட்ரு இன்னும் தம்பாவை 50 மீட்ரு ஒரு இது வளர்த்தியானது இருக்கும். அது ஏற போகிறோன்னா இன்னொரு 5 வழி எக்ஸ்ட்ரா கட்டணும். அப்போ ஒரு ஆளுக்கு 20 வழி. நார்மலாக போனால் 15 வழி. அந்த இன்னும் ஒரு தம்பா ஏறணுன்னா 20 வழி. எஸ். ஓ சரி போய் பார்ப்போம். இங்கே இவ்வளோ படி, மேலே வேறு படி இருக்கு. ஐயோ அம்மா. ஏறுவோம் சீக்கிரமா. ஐயா ada menara ஐயோ. Okey, selamat datang ke Forest Catwalk. Selamat datang ke Frame. Sebelum kita nak briefing sekejap Ya boleh. Okey, untuk makluman Forest Catwalk dibina pada tahun 2018 hujung tahun dan dia set 2019 hujung tahun lah. So 1 tahun lah pembinaan dia. Dibuat secara manual tanpa menggunakan jentera berat, kren apa semua lah. Oh. Okey, sebab ni agak-agak macam scaffolding lah. Okey, dia dipasang. Pasang. Dipasang dulu bawah, dipasang rangka dulu tower. Lepas tu dia buat pasang jabatan di bawah dan dia tarik naik lah. Naik atas. Oh. Sebab dalam frame ni nak buat dia tak boleh merosakkan tempat sekeliling. So itu dia punya syarat dia lah. Okey. Dan panjang dia lebih kurang dalam 250 meter. Panjang dia. Satu pusingan lah tuan-puan akan buat. Naik dekat sini dan akan turun dekat belakang sana. Oh sebelah sana. Dia akan jadi macam ni. Naik ambil. Okey. Oh, dia satu round datang lepas tu turun sini. Ya, betul. Okey, dan semasa nak naik nanti satu level ni satu orang. Contoh sampai dekat tangga nombor 2 kan? Baru you naik. Oh, lagi satu orang naik. Dekat jambatan kena jaga jarak lah 2 meter. Oh. Ambil je satu tiang seorang. Ada tiang kan, nak ikut jarak tu. Okey, lepas tu contoh you nak bergambar boleh. Rapat, jaga jarak balik. Okey. Okey, dan paling penting kat atas tak boleh berlari, melompat, semua tak dibenarkan. Hanya berjalan macam biasa. Okey. Okey. Okey boleh. Okey, untuk you ada naik tower kan? 50 meter, dia tower nombor 5 lah. 1, 2, 3, 4, 5. Tengah sini. Nanti akan nampak yang paling tinggi. Tu boleh terus naik. Ya, sekarang ni ada 5 orang all the way naik. So nanti sebab dia naik dua-dua. So you ambil take time sikit. Okey. Jalan perlahan lah. Nak bergambar ke apa ke. Nanti sampai tunjuk dia kat kawan saya. Nanti dia akan bagi naik lah. Okey. Okey? Okey bang, thank you bang. Naik dan turun balik. Okey bang, terima kasih. Baik, boleh bawa. ஓகே நம்ம கால் அடி எடுத்து வைப்போம். இது வந்து ஒரு ஆள் ஏறின பிறகு தான் இன்னொரு 2வது ஆள் ஏற முடியும். வேகமாக ஏற முடியாது. இதெல்லாம் கையிலேயே செஞ்சுருக்காங்களா. அம்மா
ஏறி போவோம் மேலே. க்ரெயின்லாம் பாய்க்காமல் கையிலே பூட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது பெரிய விஷயந்தான். இப்போ ஒரு டைமில் பெரிய விஷயம், அந்த காலத்தில் அது பெரிய விஷயம். அந்த காலத்தில் பெரிய கோயிலே கட்டியிருக்காங்க. ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு அவங்களுக்கு நம்ம கிரெடிட் கொடுக்கணும்ல, அதான். ஆனால் நல்லா இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப மெல்லிசானது. ஓடலாம் கூடாது, ஓடுனா அதர ஆரம்பிச்சிடும் கன்ஃபார்ம். படி ஏறி ஏறி போகணும், அப்புறம் திருப்பி படி இறங்கியே வரணும். கையிலே கட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. இதெல்லாம் கையிலே பூட்டிட்டு இங்கேருந்து கயிறு வச்சு மேலே ஏற்றிருக்காங்க இது நடக்கிறதுக்கு. பயன் மச்சான். நான் எதிர்பார்த்து வந்தது வேறு, ஆனால் இங்கே வேறு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா முன்னுக்கு அந்த மேப்பில் எதுவுமே போடலை இங்கே இந்த மாதிரி இருக்குன்னு. வேறு இடத்துக்கு போனோம், அங்கேருந்து இங்கே அனுப்பி விட்டாங்க. பார்த்தா இங்கே தான் இருக்குது. 2018 திறந்துருக்காங்க. அதை 18 செஞ்சாங்க, 2018. அப்போ அதுக்கு முன்னுக்கு வந்து அங்கே தான் இருந்துச்சு. அதுதான் இங்கே வந்து மாற்றிட்டாங்க போல். அந்த இன்னொரு இடம் நம்ம அதை ஆரம்பத்தில் சொன்னேன், இன்றைக்கி பொத்தானிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? நான் நினைப்பில்லை, ஆனால் சொன்னேன். ஃப்ரீமின் வந்து ஆக்சுவலி வேறு இடம், இந்த இடம் பேர் பொத்தானிக்கு. ஆனால் இந்த இடத்த வந்து இப்போ ஃப்ரீமின் இங்கே வச்சுருக்காங்க. ஆனால் என்ட்ரன்ஸில் வந்து பொத்தானிக்கு போட்டுருந்துச்சு, அப்புறம் இங்கே வந்து ஃப்ரீமின் இருக்குது. நம்ம நடந்து பார்ப்போம். ஓ ஜென்னி ஜென்னி ஆட்டாது. ஜென்னி ஆட்டின தானே 1 மணிக்கு. இது எல்லாம் மெலிசாக இருக்குது, அது ரெண்டும் கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஒவ்வொரு இவ்வளோ வறுத்தி மரத்துக்கிட்ட இருக்கும். ஓ அம்மாடி. ஓ மேலே அங்கே தான் போக போகிறோம். இது ஏறக்குறைய இவ்வளோ உயரத்துக்கு வந்துட்டோம். மூச்சு வாங்குது, ஆனால் இருந்தாலும் போகணும். தண்ணி வர சரியாக குடிக்கல, காரணமாக இருக்கு. இன்னொரு இது ஏறுறோம். அம்மா ஃபாரஸ்ட் ஸ்கை வாக். எஸ், காட்டு வான நடையா அப்படி இருக்கு பாருங்க. அல்லாமா தங்கியில செம்போயா இருக்கு. ஆமா, ஒரு சத்தத்துக்கு அதுக்கும் அதிருது எனக்கு. நானே பயந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். பயந்து தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 1 மணிக்கு ஆட்டுது ஜென்னி. ஏய் நீ ஆட்டின தானே? சரி ஓகே, நம்ம போவோம். இப்போ போவோம். ஓகே, இங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இந்த செக் பாயிண்ட் அவங்க உள்ளே விடுவாங்கன்னா, ஏன்னா நம்ம அந்த 5 வெள்ளி கட்டணும்ல எக்ஸ்ட்ரா. அந்த 5 வெள்ளி கட்டினா அவங்க இங்கேருந்து விடுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம அங்கே போயிட்டு அங்கே ஆள் இருப்பாங்க. அங்கே வந்து 5 பேர் தான் விடுவாங்களாம் ஒரு டவரில். அப்போ வந்து நாங்கள் கீழே வெயிட் பண்ணோம். இப்போ 5 பேர் மேலே ஏறிட்டாங்க. அப்போ அவங்க இறங்கணுன்னு தான் நாங்கள் மேலே ஏற முடியும். இங்கே செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க, செக் பண்ணாமல் விட மாட்டாங்க ஆளுங்களை. அப்போ நாங்கள் வெயிட் பண்ணோம் கீழே போயிட்டு. ஓகே, நம்ம ஏற போகிறோம். எவ்வளோ கீழே ஆள் இருக்காங்க பாருங்க. ஓகே, மேலே ஏறுவோம். அம்மா என் விளாக் ரொம்ப கெச்சோ பண்ணுதுலாம். வெண்ணி கூட்டிகிட்டு வரக்கூடாது அடுத்து. ஆட்டி விட்டுருவேன், வா ஏறிடி ஆட்டி விட்றேன். பயந்துருவேன் அதோட. நம்ம ஆடணும்னா அங்கே பார்த்தீங்க சத்தம் கேட்குது, கடாமுடான்னு இந்த மாதிரி கேட்கும். நம்ம பார்த்து தான் ஏறணும்.
நிற்கிது. அவங்ககிட்ட கேட்போம். சரி, பாதி பாதியாக தான் ஏற முடியும். மேலே இன்னும் பாதி பேர் இருக்காங்களா? ஸோ நாங்கள் வந்து பாதியில் நிற்கணுமா? அவர் சொன்னார். ஓகே ஓகே நினச்சிருக்கீங்க. ஆமாம், அம்மா துண்டு அலுமினியம் வச்சு இவ்வளோ வளர்த்தி கட்டிடுறாங்க பார்த்தீங்களா இல்லையா? அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்களா நம்மள? ஓய் ஸ்டாப், ஆள் வருது. கும்புதினியே வாங்க, இங்கிட்டு வா, ஆள் வருது. ஓகே, ஆள் இறங்கிட்டாங்க கீழே. இப்போ நம்ம மேலே ஏறுறோம். நம்ம இன்னும் உயரத்தை பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எல்லாத்துக்கும் தெரியும் நான் இதை விட இன்னும் உயரமாக ஏறி இருக்கேன்னு. ஆனால் அந்த எல்லாத்துலேயும் சேம் ஃபீல் கிடைக்காது. ஒரு இடம் இதில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும். இப்போது நான் மலை மேலே உயரமாக இருப்பேன். இன்றைக்கி நான் அலுமினியம் மேலே ஏறி போகிறேன். அம்மா, அப்போ ஒரு இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது மலேசியாவில் ரேவான மரம், இந்த ப்ரோக்கோலி மரம். இந்த ப்ரோக்கோலி மரத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது. பார்த்தீங்களா அழகாக அப்படியே ப்ரோக்கோலி மாதிரி இருக்கும். அது இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்கும், இதை விட இன்னும் மேலேருந்து பார்த்தோன்னா இன்னும் அழகாக இருக்கும். இந்த ரவாங் பைபாஸில் நம்ம மேலே போகணுன்னா நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ நம்ம கப்பவங்களும் இருக்கும். ரவாங் பைபாஸ் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அது நான் ஏற்கனவே போயிருக்கேன். போய் பார்க்கலன்னா என்னோடய பழைய வீடியோவில் போய் பாருங்கள். அடுத்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படி இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை எடுத்து போடுறேன். இல்லை இன்னும் இருக்குது மேலே. பாருங்க இப்போ மேலே போகிறோம். ஓகே, இதான் கடைசி படி. என்ன போட்டு தெரியுதா? Tower 5 aras ketinggian 50 meter. ஸோ நார்மல் கட்டுறது அந்த நார்மல் பிரிட்ஜ் டவரை விட இது வந்து 50 மீட்டர் உயரம் இன்னும். ஓகே, பாருங்க எல்லாமே தெரியுது. கேல் டவர் தெரியுது, அது கேல்சிசி கேல் டவர். இது புது பில்டிங்கு, இது பேர் எனக்கு தெரியாது. ஜென்னி, அது பேர் என்ன ஜென்னி? மன்னாரா 118. இப்போ தெரியுதா நான் சொன்னேன் ஆட்டோ கரெக்ஷனு? பார்த்தீங்களா? ஆட்டோ கரெக்ஷன் மட்டும் இல்லை, என்னோடய கூகுளும் அதுதான். தந்தானே ஆடாத, எல்லாமே ஆடிடுவாங்க அப்புறம். ஓகே, இதுதான் அந்த மேலே பாருங்க. மேலே இந்த எல்லாத்தையும் பார்க்கலாம். டைம் இருந்துச்சுன்னா வாங்க, வந்து சுற்றி பார்த்துட்டு போங்க. ஓகே, நான் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஆனால் ஆக்சுவலி வந்து ஃபோனில் வந்து ரொம்ப ஹீட் தாங்க முடியாது. அதனால் நான் ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ நான் அதுக்கப்புறம் கீழே இறங்க போகிறேன். ஓகே, நம்ம இந்த 50 மீட்டர்லேருந்து இறங்குறோம். ஏம்மா மேலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இது மனிதன் காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அப்படி ஆயிரும் சீராப்னா. அப்போ நமக்கு பத்திரமா இருக்கணும். அப்போனா இறங்கும்போது வீடியோ எடுக்கக்கூடாது. நான் கீழே போயிட்டு எடுக்கிறேன். ஓகே, நம்ம இந்த 50 மீட்டர்லேருந்து இறங்கிட்டோம். தெரியுதா எவ்வளோ உயரம்னு? 50 மீட்டர்லேருந்து இறங்கிட்டோம். எவ்வளோ உயரம் தெரியுதா? தெரியுமா? நம்ம போக வேண்டியதான் இன்னும் நேரம். கண்டினியூ ஆகும் ஜேர்னி. நடந்து போவோம்.
அலறுதுங்க பாப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் கீழே இறங்குறது தான். இதுக்கு மேலே போக முடியுமா? இது செக் பாயிண்ட் தானே இது? ஆமாம், இது செக் பாயிண்ட் தான். கீழே போ. ஆக மேலே ஏறிட்டோம். இதெல்லாம் என்ன ஒரு மேட்ரா? இந்த நேரத்தில் கால் வந்து இழுக்குது. வா, போய் பார்ப்போம். எனக்கு கால் இழுக்குது. இழுத்து ஆடணுன்னா எல்லாம் இழுத்துக்கிட்டு விழுவாங்க. அவ்வளோ பெரிய இலை திரும்ப, அது ஒரு இலை. அம்மா, இந்த மரத்தை நட்டு வச்சிருக்காங்க, தென்னை மரத்தை நட்டு வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, இதுதான் டவர் 7, 31 மீட்ரு உயரம். 31 மீட்ரு உயரம், அது 50 மீட்ரு உயரம். இறங்கும். இது டவர் 9, 22 மீட்டர் உயரம். அப்படி நேரமாக இறங்கிக்கிட்டே போகும். நிறைய தேன்லாம் கடிக்கும், ஆனால் இது கொட்டாது. இது சின்னது பேபி. இது இல்லைனா ஒரு வீடு நான் செதற விட்டேன் போல், எனக்கே தெரியாமல். அது இவ்வளோ சின்னதாக இருக்குது, அது வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆமாம். ஓகே, இதுக்கு ஒரே லாட்டு கால் பிடிச்சி நான் கீழே இறங்கியிருக்கணும், அப்போ தெரிஞ்சிருக்கோம் உனக்கு. ரென்னி உமாவே நோன்றுத்தேனே. ஆமாம், அவ்வளோதான், நம்ம கீழே தான் இறங்கி போகிறோம். அம்மா, கை வச்சுக்கிட்டேன். சரி, கீழே போயிட்டு வீடியோ எடுப்போம். கடைசி படி. அம்மா, ஓகே, இந்த டவரை ஏறி முடிச்சிட்டோம் ஃபுல்லாக. அவ்வளோதான், இதுதான் அது முடிஞ்சு. நம்ம திருப்பி வெளியாக போவோம். ஓகே, ஃப்ரீம் ஃபாரஸ்ட் ஸ்கை வாக் ஜென்தாஸ்லேருந்து இறங்கிட்டோம். யாருங்க, அழகாக இருக்குது மரம். என்ன மரம்னு எனக்கு தெரில, பேரும் போட கிடையாது. அவங்க பேர் போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ரெடியாகும் இப்போ. அவ்வளோதான், அந்த ஸ்கை வாக்லேருந்து வந்து ஒரு ரவுண்ட் அடித்தேன். ஒரு ரவுண்டுனா அதாவது அப்படியே நடந்து வந்தேன். திருப்பி பார்த்தா என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டேன். எப்படிரா அப்படிதான், அவ்வளோதான். ஆனால் என்ன, இந்த ஸ்கை வாக் இருக்குன்னு முன்னுக்கு போடவே இல்லை. இந்த ஸ்கை வாக் வந்து ஆக்சுவலி வந்து வேறு இடத்துல இருந்துச்சு. கப்போங் ஃப்ரீம்னு வாங்க, அதை அந்த இடத்துலேருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இங்கே வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே போடல. ஆனால் இன்கேஸ் நம்ம மேப்பில் கப்போங் ஃப்ரீம் தட்டி போனோன்னா அவங்க இங்கே தான் நம்மளை அனுப்பி விட்றாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து இந்த இடத்துக்குள்ளே பூந்து சுற்றினா தான் பாதி தூரம் நடந்தால் தான் நமக்கு தெரியும் அது இருக்குன்னு. ஸோ அதனால இன்னும் மற்றவங்களும் அப்டேட் பண்ணல. நான் இப்போ நான் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்து மறக்காமல் சுற்றி பாருங்கள். ஜோக்கா இருக்குது, ஒரு புது அனுபவம் கிடைக்கும். மேலே நடந்து போய் சுற்றி பார்க்கறதுக்கு, ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது. இந்த மரத்தை பற்றி நல்லா லேர்ன் பண்ணிட்டேன்னா எல்லாம் நல்லா எக்ஸ்பிளைனாக தாராளமாக பண்ணுவேன் நான். ஆனால் அதுதான் மெயின். அந்த இதுக்காண்டி தான் மெயினாக ஆளுங்க வராங்க. அதுதான் சுற்றி பார்க்க, அதுதான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் அங்கே. மற்றபடி மித்த என்டர்டெயின்மெண்ட்னா நடக்கிறது அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல. நல்ல விஷயம் அது, வந்து சுற்றி பாருங்கள். ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட்டம் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, பாய்.